ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நியூஸ். சவுதி அரேபியாவோட கேபிட்டல் சிட்டி ரியாதில் டிரைவரே இல்லாமல் ஓடுற கார் சர்வீஸ் வந்து ஆரம்பமாகிருக்கு. இது எப்படி ரன் ஆகுது, எங்கே ஓடுது, இதோட ஃபியூச்சர்ஸ் பிளான் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுதி விஷன் 2030 ஸ்மார்ட் அண்ட் சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையவே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வர்றாங்க. குறிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயுமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஆட்டோனமஸ் கார் சர்வீஸ், அதாவது டிரைவர்லெஸ் கார் சர்வீஸ். இதை வந்து டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி, அப்புறம் யூபர் அண்ட் வந்து வி ரைட், அது மூணு தான் சேர்ந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவரை வந்து மக்கள்கிட்ட இதுக்கான வரவேற்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் 950 மக்களுக்கு மேலானவர்கள் இது வந்து இதை யூஸ் பண்ணியும் பார்த்துருக்குறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கார் வந்து 2 இடத்துல தான் ரன் ஆகுது. ஒன்று ரோஷன் ஃப்ரண்ட், இன்னொன்று வந்து பிரின்சஸ் நூரா பின் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி. இந்த 2 இடத்துலையும் தான் இதுக்கான டெடிகேஷன் வந்து பிக்கப் ட்ராப் ஸ்டேஷன்லாம் வந்து ஆரம்பித்து அங்கே மட்டும்தான் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேசஞ்சர்ஸ் வந்து யூபர் ஆப்பில் நம்ம வந்து நார்மல் புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணி ஆட்டோனமஸ் கார் சர்வீஸ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ரைடு வந்து பண்ணலாம் அப்படின்னு டிஜிஏ மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் அத்தாரிட்டி இன்னுமே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையல் ஸ்பேஸ் தான். ஃபியூச்சரில் இது வந்து ஃபுல் அண்ட் ரியாத் முழுவுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு 20 ஆட்டோனமஸ் கார் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும், இந்த இயர் எண்டுக்குள்ளேயே அது வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கார் சர்வீஸில் டிரைவர் இல்லைனாலுமே சேஃப்டிக்காக ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் எப்போவுமே இருப்பாங்க. அதாவது ரியல் டைமில் இந்த கார் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்காக எப்பவும் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. இந்த கார் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, ஏஐ மூலமாக தான் ரன் ஆகுது. ஏஐ மற்றும் ஸ்மார்ட் சென்சர் மூலமாக தான் வந்து டிராஃபிக்கை டிடெக்ட் பண்ணி இந்த கார் வந்து ரன் ஆகுது. இருந்தாலுமே சேஃப்டி மெஷர்ஸ்க்காக ஒரு சேஃப்டி ஆஃபீஸரும் இருப்பாங்க. இது வந்து சாதாரண ஒரு ட்ரையல் இல்லை, சவுதியோட 2030 விஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஃபியூச்சர் ரைடு வந்து ட்ரை பண்ணலாம். யூபர் ஆப் ஓப்பன் பண்ணி லொக்கேஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா காரில் ஆட்டோனமஸ் கார் செலக்ட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஆனால் வண்டி வரும், அதில் டிரைவர் இருக்க மாட்டாங்க, ஏஐ தான் டிரைவ் பண்ணும். நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு சவுதி இன்ஃபோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.